ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான காலையில் டிஃபன் தான் ஒன்று பார்க்க போகிறேன். என்னென்னா ராகி இடியாப்பம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு மெஷர்மெண்ட் வந்து ஒரே ஒரு கப்பு எடுத்துக்கோங்க அளவு. ஏன்னா முதல்ல கொஞ்சமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நிறைய செய்யும். உங்களுக்கு பிசு பிசுப்புலாம் வராது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு காஞ்சி மிளகாய் சட்னி வைக்க போகிறேன். சும்மா அட்டகாசமாக இருக்கும். வச்சோடனே காலி ஆகிடும் உங்களுக்கு. இதுக்கு என்ன கரெக்டான அளவு ஒன்று எடுத்துக்கங்க. அதை வந்து நம்ம அப்படியே நீங்கள் ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்குங்க. மாவை கைவிடாமல் வறுத்துக்குங்க. கொஞ்சம் வாசனை வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. செவந்து லைட்டாக அப்படியே கலர் லைட்டாக மாறும். அப்போ ஆஃப் பண்ணி எடுத்துடுங்க. நல்லா வறுபட்டுச்சு. இனிமேல் அப்படியே இதில் நம்ம ஒரு பெரிய யானை எடுத்து வச்சுருக்கோம். நமக்கு அந்த மாவு பேசுகிற மாதிரி, இடியாப்பத்துக்கு மாவு பேசுகிற மாதிரி அதுமாரி வெந்நி கொதிக்க வச்சு அதில் ஊற்றி நம்ம இப்போ கிளற போகிறோம். இது வீட்டிலே கெவுரு அரைச்சது தான். அதனால் வாங்கி கழுவி 4 வாட்டி காய வச்சு வெயிலில் திருப்பி மிஷினில் கொடுத்து அரைச்சேன். ஏன்னா பாக்கெட்லாம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. அதனால் அதுக்குள்ளே நம்ம இந்த தண்ணி நம்ம கொஞ்சம் நிறையா தான் வச்சுருக்கோம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி வேணும். அதனால் கொதிக்க வச்சுருக்கேன் நல்லா. நான் பெரிய சொம்பு கொண்டு எடுத்துருக்கேன். இந்த ராகியும் இதில் போட்டுருவோம். உப்பு உங்கள் சுவை கேட்க போடுங்க. நான் உப்பு கம்மியாக தான் சேர்ப்பேன். எனக்கு நீங்கள் போட்டுக்கோங்க உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. நான் வந்து சும்மா உப்பு இப்படி கையில் தான் எடுத்துருக்கேன். எனக்கு லைட்டாக, எனக்கு உப்பு தேவையில்லை. உங்களுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா சட்னியில் நான் உப்பு போடுவேன்ல, அதனால் தண்ணி எவ்வளோ நல்லா கொதிச்சு பாருங்கள். நல்லா பபுள்ஸ் வந்து அது இந்த அளவு கொதிக்கணும். கொதிச்சோன்னா நம்ம ஒரு கரண்டி வச்சு இதில் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கட்டி பதம் வந்தோன்னா அப்படியே வச்சுட்டு ஆறினோடனே பிசை வேணாம். சூடாக இருக்கும்போது கை பொத்துரும். யாரும் கை வைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பார்ப்போம். அது ஏன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றும்போது கட்டியாக ஆகிடும். பத்தலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. ஏன்னா நம்ம கொதிக்கிற தண்ணி கையே வைக்க முடியாது. எனக்கு இவ்வளோ தண்ணி தான் ஆயிருக்கு. நம்ம எவ்வளோ கொதிக்க வச்சுருக்கோம், ஆனால் இவ்வளோ தான் ஆயிருக்கு. நம்ம நிறையா எக்ஸ்ட்ரா கொதிக்க வச்சுருக்கோம். திருப்பி கொதிக்க வைக்க முடியாது. இதை அப்படியே கொஞ்சம் ஆறணுன்னா கையில் பசிச்சிடும். இதை வந்துச்சு பாருங்க அழகாக. நம்ம பிசையும் போதே உருண்டு வந்துருச்சா, இதான் பக்குவோம். வேறு ஒன்றும் இல்லை. இது ஆறினோன்னா கையில் பிசைஞ்சு காட்டிடுறோம் உங்களுக்கு. நம்ம இந்த வெந்நீர் ஊற்றி பிசையும் போதே நல்லா ஆவிலேயே அந்த சூட்லேயே வெந்துடும். அதுக்கப்புறம் இட்லி பானையில் நம்ம இடியாப்பம் அச்சு இந்த மாரி பார்த்திங்களா, இதேமாரி அச்சு ஒன்று வச்சுக்கோங்க. எதுலனாலும் சரி. இது நான் கட்டையில் வச்சுருக்கேன். நீங்கள் எதுலனாலும் சரி. இதில் புழியும் போதே நல்லா இதுலேயே வெந்துடும் பாதி. அப்புறம் இட்லியில் ஆவியில் வேகும்போது கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான். இந்த பாருங்க, அதை இப்படி எடுத்தால் ஒட்டவே கூடாது கை இடியாப்பத்துக்கு. இதான் இந்த வந்துச்சு பார்த்திங்கன்னா, சூடாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். அந்த மாவு ஆறத்துக்குள்ளே உங்களுக்கு நான் இந்த இட்லி பானையும் காட்டிடுறேன். இட்லி பானையில் நம்ம எப்பவும் தண்ணி ஊற்றுற மாதிரி வச்சு, அதாவது எல்லாருக்கும் தெரியும், பிகினஸ் பிள்ளைகளுக்காக தான் சொல்கிறேன். எல்லாம் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுட்டு இந்த இட்லி தட்டில் லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சும்மா லைட்டாக ஊண்டு ஊற்றாக்கணும். இதுலேயே 4 தட்டு இப்படி தடவி விடுங்க. உங்களுக்கு எத்தனை தட்டு வேணுமோ அத்தனைக்கும் தடவி வச்சுருங்க. நான் 2 தட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம எடுத்தது சும்மா 1 கப்பு மாவு தான். அவ்வளோதான், தடவி வச்சாச்சு. அதுக்குள்ளே இதுவும் சூடு ஆறட்டும் நமக்கு. நல்லா இப்போ ஆறிடுச்சு. நல்லா நம்ம இப்போ கையில் வச்சு நல்லா இப்படி அழுத்தி பிசைஞ்சிருப்போம். ஏன்னா சாஃப்ட்னஸ் கொடுக்கணும்ல. நல்லா இப்போயே அழகாகிடுச்சு. சாக்லேட் மாதிரி இருக்காது கெவுரு. உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்து. அதில் மருத்துவ குணங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதை நம்ம இப்படி தான் சாப்பிட்றணும். பார்த்தீங்கன்னா கையிலையும் ஒட்டலை எவ்வளோ அழகாக க்ளீனாக. நல்லா சப்பாத்தி மாவோட சாஃப்டாக வந்துடும் பிசைஞ்சு இப்படி அமுக்கி பிசையும் போது. வேறு எதுவுமே அதில் நம்ம செய்யலாம். போகணும். இன்னும் ஒரு 2 வாட்டி பிசைச்சா நல்லா நமக்கு சப்பாத்தி போட ஈஸியாக இருக்கும். இந்த இடியாப்பத்தில் கூடிய ஈஸியாக இருக்கும் நமக்கு. இதில் சப்பாத்தியும் செய்யலாம். உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ஒரு முருங்கைக்கீரை வச்சு சப்பாத்தி சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இனிமேல் நம்ம இடியாப்பக்குள்ள சுற்றிடுவோம். தட்டில் வச்சு, இட்லி தட்டில் வச்சு மாவு எவ்வளோ வைக்க முடியுமோ வச்சுட்டு இந்த இப்படி அழுத்திடுங்க. இப்படி அழுத்திடுங்க. கொஞ்சம் அழுத்தி தான் செய்யணும். இடியாப்பத்துக்கு இதை வருது பாருங்கள் சூப்பராக.
அந்த கையில் ஈரம் இருந்தோன்னே எனக்கு வழுக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நல்லா நூல் மாதிரி வரும். அவ்வளோதான். இப்படி 4 பக்கமும் நம்ம சுற்றி வச்சிருக்கோம். அழகாக புழிஞ்சாச்சு நமக்கு இருந்த இதில். இன்னும் ஒரே ஒரு கை இருக்குது, அது கொழுக்கட்டை மாதிரி செய்யப்படுறது. இவ்வளோ தான் இருக்குது பாருங்க மீதி. இதில் கொழுக்கட்டை சும்மா வெள்ளத்தை போட்டு இப்படி கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை மாதிரி வைக்க போகிறோம். அதில் குட்டி பிள்ளைங்க சாப்பிட்லாம், ஹெல்த்தி தானே, அதனால் வைக்க போகிறேன். மீதி இது தண்ணி கொதிச்சிட்டே இருக்குது, காட்டுறேன். அதில் இட்லி பானில் வச்சு ஒரு 10 நிமிஷம் தான் வெந்துடும். ஏன்னா நமக்கு எல்லாம் வெந்திருக்கு ஆல்வேஸ் நம்ம சுத்தண்ணியில். இட்லி பானில் இருக்க தண்ணி கொதிச்சிடுச்சு. இந்த வைக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். இன்னும் மூடி போட்டுற வேண்டியதான். கேழ்வரகு இடியாப்பு வேகத்துக்குள்ள நம்ம வந்து காஞ்ச மிளகாய் சட்னி அரைச்சிடும். ஒரு 2 பதை தேங்காய் போட்டிருக்கேன், உடச்சக்கல்ல, ஒரு பூண்டு, ஒரு காஞ்ச மிளகாய் விதை எடுத்தது, கருவேப்பிலை கொஞ்சம், புளி ஒரு சிறிதளவு எல்லாம் போட்டு அரைச்சி தாளிச்சிட வேண்டியதான். உங்களுக்கு எல்லாமே நான் அதில் கீழே செய்முறையில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இந்த இருக்கும் காஞ்ச மிளகாய் சட்னி இடம். இன்னுமே அரைச்சிட்டு நம்ம தாளிச்சிடுவோம். இந்த இடியாப்பம் வெந்துருச்சு சூப்பராக பாருங்கள். இது கொஞ்சம் ஆறினோடனே எடுத்து வைப்போம். இது பாருங்க, கையிலலாம் ஒட்டவே ஒட்டாது, க்ளீனாக நம்ம எடுத்து வேணாப்பா. கொஞ்சம் ஆறுனா க்ளீனாக வந்துடும். இப்போ சூடாக இருக்குது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆறட்டும், நம்ம எடுத்து தட்டில் வைப்போம். ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இடியாப்பமும் ரெடி, ராகி இடியாப்பம் ரெடி, சட்னியும் சூப்பரான காஞ்ச மிளகாய் சட்னியும் ரெடி. நீங்கள் தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை தட்டில் எடுத்து வச்சுருவோம். எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். சூடாக இருக்குது. இதுங்க எடுக்கும்போதே அழகாக வந்துடும் ராகி. நம்ம எண்ணெய் தேய்ச்சிருக்கோம்ல, அதில் அடியில், அதனால் அப்படியே லட்டு மாதிரி வந்துடும் சூப்பராக. இங்கே சூப்பராக வந்துடுச்சா? இப்போ அடுத்ததையும் எடுத்துருவோம். அவ்வளோதான். ஈஸியான ராகி எப்படி ஈஸியாக செஞ்சுட்டு பாருங்கள். 10 நிமிஷத்தில் ஹெல்த்தியானது காலையில் டிஃபனுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ராகி இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், எவ்வளோ பஞ்சு மாதிரி பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கா, ஹெல்த்தியாக அந்த காலையில் இது. சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. காஞ்ச மிளகாய் சட்னி கொஞ்சம் தண்ணியாக தான் பிடிக்கும் எங்களுக்கு, அதனால் தண்ணி. நீங்கள் கட்டி சட்னி வேணால் கட்டி சட்னி செஞ்சுக்கங்க. நாங்கள் தண்ணியாக கொஞ்சம் வச்சுருக்கோம். தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும், வேர்க்கடலை சட்னி சூப்பராக. எல்லோரும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி